ஸ்வேதாஸ் கிச்சனில் தேர்ஸ்டே vlog பார்க்கலாம் வாங்க. காஃபி கேட்டாங்க, காஃபி போட்டு கொடுத்துட்டு லஞ்சு தான் செய்யணும். இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான். ரசமும் சாதம், வெண்டைக்காய் பொரியல், கொஞ்சமாக லெமன் சாதம் தான் செய்யலான் இருக்கேன். செடியில் இப்போ அவ்வளோவா பூ பூக்கிறதில்ல, எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கிறதுனால 1-2 தான் பூக்குது. தேர்ஸ்டேன்றதுனால பூ மட்டும்தான் சாமி படத்துக்கு வச்சுட்டு இன்றைக்கி விளக்கு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணணும். நாளைக்கு ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளின்றதுனால இந்த விளக்கு பாத்திரம்லாம் மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து ரூபேரி போட்டு தான் கழுவுறேன். ரொம்பவே பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் கழுவுனா நமக்கு பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்லாவே இருக்குது. இது நான் வந்து 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரசத்துக்கு மிளகு, ஜீரகம், கொஞ்சம் துவரம்பருப்பு, பூண்டெல்லாம் வறுத்துட்டு தக்காளியோடு சேர்த்து அரைச்சிட்டு அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி சரியான வெயில் தான் இருந்தது. கொஞ்சமாக வெண்டைக்காய் இருந்ததுனால அதையும் பொரியல் பண்ணிவிட்டேன். லெமன் சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, அதையும் ட்ரை பண்ணலான்னு அதையும் செஞ்சேன். கொஞ்சம் நல்லெண்ணெயில் இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் தாளிச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு சாதம் போட்டு கிளறுனா ஒரு சூப்பரான லெமன் சாதம் ரெடி. சமையல்லாம் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். எப்பயுமே டெய்லி செய்கிற வேலை தான் இது. டெய்லி இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டா நமக்கு அதுவே ரொட்டீனாக ஆகிடும். அடுப்பும் சுத்தமாக இருக்கும். அடுத்தது நம்ம செய்ய வரும்போது க்ளீனாக இருக்கும். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜா ரூமில் படத்துக்கெல்லாம் எல்லாமே தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சேன். வாசக்கால், கதவு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு புதுசாக எல்லாத்தையும் மாற்றி வச்சேன். நாளைக்கு ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளின்றதுனால ஃபஸ்ட்டு நான் வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு அம்மனுக்கு வச்சு சாமி கும்பிட்ருவேன். அதுக்கப்புறம் கோயிலில் போய் வைப்பேன். ஞாயிற்றுக்கிழமையும் ஆடி கிருத்திகை வர்றதுனால சரி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. அடுத்த மாதமும் ஒரு கிருத்திகை வருது, August 16th. சரி, அப்போ தான் கும்பிடலான்னு பார்த்தேன். ஆனால் அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமையே கும்பிட்றலாம் ஆடி கிருத்திகைன்ட்டு எல்லாமே இப்பயே சுத்தம் பண்ணி வச்சாச்சு. விளக்கு ஜாமாக்கெலாம் பொட்டு வைக்காதனால அகல் விளக்குலேயே விளக்கு ஏற்றிட்டேன். இதோட இந்த